வணக்கத்தினை முதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இன்றைய தலைப்பு புறம் காட்டும் அறம். அறம் அப்படின்னாலே என்ன ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம். நம்முடைய தமிழ் அகராதி எத்தனையோ விளக்கங்களை நமக்கு சொல்லுது. அறம்னா என்ன அப்படின்றதுக்கு நிறைய தரவுகளையும் நமக்கு கொடுத்துட்டு போறாங்க. கடமை, நேர்மை, தர்மம், கற்பு, இல்லறம், துறவறம், நல்வினை, அறநூல், அறக்கடவுள் அப்படின்லாம் நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுக்குறாங்க. நாம இந்த தமிழ் பேரகராதி சொல்லக்கூடிய தரவுகளையும் எடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம அறம் சார்ந்து செய்யறோமா? நம்ம யோசித்து பண்றதெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய பழக்கமே கிடையாது. ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதுல நம்மள அறியாமலே அறம் சார்ந்த பதிவுகள், அறம் சார்ந்த அந்த நடைமுறைகள் நம்மள்ட்ட வந்துட்டே இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, போயிட்டு இருக்கோம், நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கோம். அந்த வழியில யாரோ ஒரு இடர்பாடு கீழே விழுந்திருக்காங்க, ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொன்னா நம்மள அறியாமலே நம்முடைய மனம் பதைக்குது. அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணலாமே. வேற எங்கேயும் போக தேவையில்லை அறம் அப்படின்றதுக்கு. நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுகள் அதுல ஈடுபட்டாலே, ஒரு முழுமையான ஈடுபாட்டோட நம்ம அந்த உதவியோ ஒரு செயலையோ நம்ம செஞ்சாலே அதுதான் அறம் சார்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கலாம். சரி, அப்படியே நம்முடைய இலக்கியங்கள்ல நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. புறநானூறு அப்படின்னு சொன்னாலே நமக்கு போர்க்கள காட்சிகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். மனுஷன் வாழக்கூடியது, நம்முடைய சங்க இலக்கியமே சொல்லக்கூடியது அகமும் புறமும் அப்படின்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். 8 தொகை நூல்கள்ல நமக்கு சொல்லக்கூடியது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திறத்த 8 தொகை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நம்முடைய பண்பாடு அப்படின்றது ஒரு பெருமை மிக்கது அப்படின்றத நம்மளுடைய இலக்கியங்களை வச்சுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இலக்கியத்துல ஒண்ணான 8 தொகை நூல்கள்ல ஒண்ணான புறம் காட்டும் அறம். புறநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு சொல்லக்கூடியது போர்க்கள காட்சிகள் மட்டும் கிடையாது. மன்னர்களுடைய கொடைக்கள காட்சியையும் நம்ம பார்க்க முடியும். கொடை திறம் எப்படியெல்லாம் பறந்துபட்டதா இருக்குது அப்படின்றதையும் நம்ம அறிய முடியும். அப்படி நம்முடைய ஒவ்வொரு பண்பு நலன்களும் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு நினைவுகளை ஊட்டக்கூடிய, இவங்கள மாதிரி நம்ம இருக்கலாமே, இந்த மாதிரி நம்ம செய்யலாமே, அது நமக்கு அவங்க வேண்டுனவங்க வேண்டாதவங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஒருத்தவங்கள்ட்ட ஒரு செயல் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்மளும் பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு சில பண்புகள் நமக்கு தோணும். சரி, அப்படி அறம் சார்ந்த பதிவுகள் புறநானூற்றுல நம்ம ஐயா கூட நேற்றைய முன்தினம் பதிவு பண்ணாரு. இந்த உலகமே இயங்குறதுக்கு காரணம், நம்ம கூட பேச்சு வழக்குல வேடிக்கையா சொல்லுவோம், நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழை பெய்யுது அப்படின்ட்டு. அத நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலர், முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர், அன்னமாட்சி அணையராகி. எப்படிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி ஏதோ செதுக்கி வச்சது போல யோசித்திருக்காங்க. புகழுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த உலகம் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்குதே, என்ன காரணம் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்மள மாதிரி இலக்கியவாதிகள். ஏன்னா நம்ம தமிழ் இலக்கியம் படிச்சாலே நல்ல பண்புகள் நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும். ஏன்னா தமிழ் படிச்சவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அதாவது கவிஞர்கள் பொய் சொல்லுவாங்க, தமிழ் அறிஞர்கள் அங்கங்க ஓரிரு இடத்துல அதை நாம என்ன சொல்லுவோம்னா கொஞ்சம் மிகைப்படுத்துறோம், மிகைப்படுத்தி கூறல். அது பொய் கூட கிடையாது, அது மிகைப்படுத்தி கூறல் அப்படின்வாங்க. இங்க அது போல இந்த உலகம் இயங்குவதற்கு காரணம்
இந்திரருடைய அமிழ்தமா கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு பொருள் கிடைச்சாலுமே அது நல்லது அப்படின்னு தானா எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க தான் தமிழர்கள். புகழுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க. பழி அப்படின்னு ஒரு சொல் வந்துச்சுன்னா, அந்த பழி சொல்லுக்காக உயிரையும் கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. இப்படி ஒரு உயிரை கொடுத்து கூட தன்னுடைய புகழை நிலைநாட்டக்கூடியவர்கள் தமிழர்கள் அப்படின்ற மாதிரியான இங்க இருக்கக்கூடிய 400 பாடல்களும் நமக்கு 400 வகையான மனிதர்களை அடையாளம் காட்டக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு புலவர்களுடைய அந்த நிலைமையும் நம்ம பார்க்க முடியாது. சரி, இதெல்லாம் தாண்டி நம்முடைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் சொல்றாங்க. நம்ம ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னதான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு சமுதாயம் நல்லா இருக்கு, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊரு, அந்த நாடு அப்படின்னு நம்ம போறோம். அப்ப அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் எப்படி எல்லாம் இருக்கணும், அததான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு பதிவு பண்ணுது. நம்ம பார்க்கக்கூடிய இப்போ ஒரு தலைவன், தலைவி எப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் இலக்கணம் சொல்றாங்க. அந்த இல்லற வாழ்க்கையிலயும் அற வாழ்க்கையை கொண்டு வராங்க. புறம் மட்டும் கிடையாது அறம் சொல்லக்கூடியது, அகம் சார்ந்த பாடல்களையும் நமக்கு புற கருத்துக்களை, அறக்கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லிட்டு போறாங்க நம்முடைய சான்றோர் பெருமக்கள். இப்போ நம்ம தொல்காப்பியர் சொல்றாரு, கற்பும் காமமும் நாற்பால் ஒழுக்கமும் மெல்லியர் பொறையும் நிறையும் வள்ளிதின் விருந்து புறந்தருதலும் சுற்றமும் ஊம்பலும் பிறவும் அன்ன கிளவோல் மாண்பு அப்படின்னு. தலைவிக்குரிய பண்புகள் எதெல்லாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நல்ல ஒழுக்கத்தை சொல்றாங்க. கற்பு, நல்ல ஒழுக்கம், பொறுமை, விருந்தோம்பல், அது மட்டும் இல்ல சுற்றத்தினரை வரவேற்று இன்முகத்தோட விருந்தோம்பல் பண்ணணும். ஒரு தலைவினா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சில வரையறைகளை நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுதா? இன்னைக்கெல்லாம் அந்த பண்புகள் நம்ம கொண்டுட்டு வரோமா? ஒரு தலைவியிட்ட இந்த பண்புகளை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இன்னைக்கும் நம்ம சில இடங்கள்ல சில பேரை வச்சு நம்ம எதையும் சொல்லிட முடியாது. இந்த விருந்தோம்பல் பண்பும் சரி, சுற்றம் ஒழுகுதல், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இன்னைக்கே சொல்லுவோம். இப்ப மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்றோம். யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா கையெடுத்து வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லக்கூடிய பண்பு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, நம்முடைய மொழியினுடைய மாண்பு எப்படிப்பட்டது, வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்ப விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னாலே எனக்கு படிக்கணும், வேலை இருக்கு அப்படின்னு ஒரு அறையில போய் கதவை தாளிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தவறான பழக்கம். நம்முடைய இலக்கியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த குழந்தைகளுடைய மாண்பை கொண்டு வரக்கூடியது ஒவ்வொரு தாயினுடைய கடமை, பெற்றோரின் கடமை அப்படின்றத தாண்டி அதுக்கும் உள்ள போய் தாயினுடைய கடமை அப்படின்னு நம்முடைய இலக்கியத்திலே பதிவு பண்றாங்க. அதே போல ஒரு தலைவனுக்குரிய பண்புகள் எப்படிப்பட்டதா இருக்கணும், தலைவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். ஆமா, நம்முடைய அறம் சார்ந்த கொள்கைகள்லயே சொல்றாங்க ஒரு தலைவன் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் தொல்காப்பியத்துல சொல்றாங்க. ஒரு குடும்பம் அப்படின்றது இந்த கண்ணோட்டத்தோடதான் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்க அன்போடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் அப்படின்னு. இது எல்லாமே நமக்கு இப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறம் சார்ந்த விஷயம், அது அன்போடு கூடிய அறம் அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போதே. அன்பும் இருக்கு ஒரு இடத்துல, அறம் சார்ந்த பதிவுகளும் இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கு. அததான் நம்ம தொல்காப்பியர், நம்முடைய முன்னோர் தொல்காப்பியர் சொல்லி வைக்கிறாரு. அதோட அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சி அப்படின்றது நமக்கு நிறைய பொருள் கிடைக்குது, காசு பணம் கிடைக்குது, கார் கிடைக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. இது எப்படி வந்தது, எப்படி பெற்றோம் அப்படின்றதான் மகிழ்ச்சி. இதுதான் நம்முடைய இலக்கியம். அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்ட்டு. மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னு குறள்ல நமக்கு திருக்குறள்ல சொல்லி வச்சிருக்காங்க. சரி, அதோட மட்டும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்களை பின்பற்றணும் அப்படின்றது நம்முடைய மரபாக இருக்குது. இங்க
நம்ம சொன்னோம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவியினுடைய பண்பு எப்படி இருக்கணும்? தலைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சொல்றோம். அதாவது எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இல்லையா? ஒரு நிலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி. அங்க வாழக்கூடிய மக்களுடைய பண்பு எப்படிப்பட்டதா இருக்குதோ, அத பொறுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பு எப்படி இருக்குதோ, அங்கேயே மகிழ்ச்சி அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அப்படின்றத நம்ம சொல்லலாம். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு புறநானூற்று பாடல்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. சரி, நம்ம இங்க பிள்ளைகளுடைய வளர்ப்புல வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்றோம். ஒரு செயல்பாடுகள், ஒவ்வொரு செயல்பாடுகள் தான் நம்ம சொல்றது. இங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் வளர்த்திருக்காங்கன்றத புறநானூற்றுல பதிவு பண்றாங்க. இன்னைக்கு ஆஹ் பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரு குழந்தைய வந்து நம்ம கூப்பிடுறோம். இங்க வா குழந்தைகள நம்ம எப்பவும் வீட்ல கூப்பிடுற மாரி செல்லமா கூப்பிடுறோம். "இங்க வாடா, இத எடு, இத பண்ணு" அப்படின்னா, நம்ம சில நேரங்கள்ல சில செயல்பாடுகள யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, பிள்ளைங்கள்ட்ட வேலை சொல்றதே இன்னைக்கு வந்து யோசனைக்குரிய ஒரு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா சொன்னா அதுக்கு உரிய நடைமுறை இப்பல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு. நம்ம அந்த காலத்த பத்தியே பேசிட்டே இருக்கவும் முடியாது. ஆனா நம்ம சங்க இலக்கியத்துல புறநானூற்றுல ஒரு வரிகள் சொல்றாங்க. இந்த தாய் எப்படிப்பட்டவளா இருந்திருக்காங்க. "சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி. என் மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே." அருமையான வரிகள்ல. ஒவ்வொரு வரிகளையும் நம்ம ரசிக்க வேண்டியதா இருக்குது. புலி சேர்ந்து போகிய கல் அலை போல தாயினுடைய வீரத்தை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பு அந்த தாயினுடைய பேச்சுக்கு சொற்கள்ல இருந்தே வெளிப்படும். அந்த தாய் எப்படியெல்லாம் குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படின்றது. இங்க நம்முடைய புறநானூற்று வரிகள் அததான் நினைவுபடுத்துது. உன் மகன் எங்க அப்படின்னு கேட்டதுக்கே, அவன் போர்க்களத்துல இருப்பான். அவன பெற்றெடுத்த வயிறு இதுதான். அவன் போர்க்களத்துல இருப்பான். நீ முடிஞ்சா அங்க போய் பாரு அப்படின்னு. அப்ப அந்த தாய் இவ்ளோ வீரமா வந்து சொல்லும்போதே, அந்த குழந்தைய வந்து எப்படிலாம் வந்து ஒரு சூழலுக்கு, ஒரு காலச்சூழலுக்கு, இந்த ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு அந்த குழந்தைய தயார்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம உணர முடியும். இதுதான் நம்முடைய இலக்கியம், நம்முடைய புறநானூறு சொல்லக்கூடிய சில நுணுக்கங்கள், அறம் சார்ந்த கருத்துக்களை. இங்க அறம் அப்படின்றது எல்லா நிகழ்வுகளும் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். புறநானூற்றுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் நமக்கு அறத்தை நினைவூட்டக்கூடியது. ஒவ்வொரு சொல்லும் நமக்கு அறத்தை நினைவூட்டக்கூடியது. புலி சேர்ந்து போகிய கல் அலை போல அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்முடைய தமிழ் சொற்களை நம்ம தமிழாசிரியர்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் மாணவர்கள்ட்ட. ஆனா இன்னைக்கு அந்த தமிழ் சொற்களை தமிழ் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் விரும்பி படிக்க வர்றாங்க நிறைய மாணவர்கள். அதுலயும் சில பேர் வந்து யோசிக்கிறாங்க. இது படிச்சா என்ன ஆகும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு திரைப்பட நடிகரோ யாரோ சொல்றாங்க. சில சொல்ல. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டா, அது எல்லா இடத்துலயும் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க மாணவர்கள். அது பெரிய ஒரு நல்ல சொல். ரொம்ப நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது புகழ்பெற்ற சொல் அப்படின்ட்டு மகிழ்ச்சி, மகிழ்ச்சின்னு கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொன்னா அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அதேபோல சிறப்பு, மிகச்சிறப்பு அப்படின்ட்டா அந்த சொல்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இத நம்ம ஆசிரியர்கள் வகுப்புல சொன்னா, மாணவர்களுடைய மனநிலை வேற மாரி இருக்கும். அப்போ நம்முடைய மொழியையும், நம்முடைய தமிழ் சொற்களையும் எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம்? எளிமையா நம்ம பேச்சு வழக்குல ஏதாவது கதைகள் அடிப்படையில நம்ம கொண்டு போறோம். அப்படி வந்து நம்முடைய புறநானூற்றுல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே ஒரு கதை அமைப்புலயும் இருக்குது. ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மாணவருக்கு ஆசிரியர் அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்புலயும் இருக்குது. கதை அமைப்புலயும் கொண்டுட்டு போறாங்க. எல்லா சொற்களும் ஆமா சொல்லியிருக்காரு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்ட்டு. அப்படி இங்க ஒரு இப்ப சொன்னோம். ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு குடுக்குறாங்க, இந்த நாட்டுக்கு குடுக்குறாங்க அப்படின்ட்டு. சரி. அது போல இப்போ ஒரு நிகழ்வு வந்து நடந்த நிகழ்வு. அ இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான். கோதமங்கலம் அதாவது கப்பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, கேரளால ஒரு
10 வயசு சிறுமி. அம்மா கூட நின்னுட்டு இருக்காங்க. சைக்கிள்ல நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா, அங்க பக்கத்துல ஒரு 4 வயசு சின்ன குழந்தை வந்து அங்க ஆத்துல விழுந்துர்றாங்க. நடந்த நிகழ்வு, உண்மை நிகழ்வு. இவங்க அம்மா அப்படி பேசிட்டே அந்த பொண்ணுட்ட பேசிட்டே திரும்பி பார்க்குறாங்க. அது ஏதோ கை தெரியிற மாரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வேகமா பதட்டமாயிர்றாங்க. ஆனா அந்த 10 வயசு குழந்தை. பேரு வந்து ஃபாத்திமா சைஹ்ரா அப்படின்றதா அந்த பொண்ணோட பேரு. ஆனா அம்மாவோட அந்த முகபாவனைய பார்த்தா ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்து, வேகமா போய் அந்த 4 வயசு சின்ன குழந்தைய தண்ணிக்குள்ள இருந்து மீட்டு எடுத்து, அந்த 10 வயசு சிறுமி. தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தி, வெளிய கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்க இந்த சின்ன குழந்தையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அப்படியே அழுத்தி, வெளியேத்தி, அதுக்கு என்ன சிகிச்சை குடுக்கணுமோ பண்ணி, அந்த குழந்தைய வந்து உயிர் போட குடுத்திருக்காங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு மதிப்பு மிக்கது நமக்கு தெரியும். இந்த 10 வயசு சிறுமிக்கு யார் சொல்லிக் குடுத்தாங்க? யாரோ ஏதாவது ஒரு உயிருக்கு துன்பம் அப்டின்னா, நம்ம போய் காப்பாத்தணும் அப்டின்றது. அது இயல்பா வந்தது இல்லையா? அதுதான். இங்க அறம் அப்டின்றது. இயல்பா யாரோ ஒருத்தவங்க துன்பப்படும்போது நம்முடைய மனசு, அவங்களுக்கு போய் உதவி பண்ணணும் அப்டின்ற ஒரு மனநிலையே வந்து நமக்கு கடவுள் குடுத்த ஒரு வரம். நம்முடைய இலக்கியங்களும் அததான் பதிவு பண்ணுது. அறச்செயல்கள் அப்டின்றத. அந்த பொண்ண காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறோம். ஒரு உயிர் இந்த சமுதாயத்துல அவங்க அந்த அந்த தாய் வந்து அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நல்ல பழக்கத்த சொல்லிக் குடுத்திருக்காங்க. மற்றவங்களுடைய துன்பத்த தன்னுடைய துயரம் மாரி நினைக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அதேபோல அந்த பொண்ணும் அந்த உயிர வந்து காப்பாத்திருக்காங்க. பெரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழக்கூடிய ஒவ்வொரு நிலைகள்லயும் அறச்செயல்கள் பின்பற்றிக்கிட்டே வரோம். இங்க ஈதல் அறம் சொல்றோம். விருந்தோம்பல்ன்றது ஒரு அறம். மற்றவங்கட்ட பேசுறதே ஒரு அறம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல்ல. ஏன்னா, பேசும்போது சில சொற்கள வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்தவங்களுடைய மனத புண்படுத்துறோமா? நல்லபடியா பேசுறோமா? நம்முடைய சொற்கள் வலிமை உடையதா இருக்குதா? யாருக்கும் பயனுள்ளதா இருக்குதா எல்லாருக்கும் பேசும்போது? யாரையும் காயப்படுத்துற விதமா இருக்குதா? இது இதெல்லாம் ஒரு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு சில செயல்கள் அப்படின்னு. ஆனா, மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவாரு. என்னுடைய நாவிலிருந்தும், என்னுடைய பேனாவிலிருந்தும், என்னுடைய பேனாவிலிருந்தும் வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். யாருடைய மனதையும் கூடியதா இருக்கக்கூடாது அப்படின்னு. நல்ல விஷயம் யார்ட்ட இருந்தாலும், நல்ல செயல்கள் யார்ட்ட இருந்தாலும் நாம அத பின்பற்றலாம். இங்க அது போலதான் சொற்கள் நம்ம வள்ளுவர் சொன்னது போல, "இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று" அப்படின்ட்டு. ஒரு அரசர் ஒரு புலவர்ட்ட பேசக்கூடிய சொல்லா இருந்தாலும் சரி, அதுக்கு புலவர் கொடுக்கக்கூடிய பதில் உரையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்குது? இந்த சொற்கள் வலிமை வாய்ந்ததா இருக்குதா? நம்முடைய புறநானூற்றுல மக்களா இருந்தாலும் சரி, புலவரா இருந்தாலும் சரி, அரசராவே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செயல்கள்லயும் ஒரு அறச்செயல பின்பற்றிட்டு வர்றாங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும். இததான் நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதுல இது இங்க ஈதல் அறம் அப்படின்னு சொல்றாங்க. அ அதாவது இந்த தலைவன் சொல்றான், அந்த பொருள் சேர்க்கிறதுக்கு நம்ம எவ்ளோ கஷ்டப்படுறோம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி. பொருள் தேடுதல் அப்படின்றது ஒரு கடுமையான ஒரு உழைப்ப நம்ம குடுத்து தேடிட்டு வரோம். அப்படி தேடி கொண்டு வந்த பொருள அந்த தலைவன் சொல்றாங்க. தலைவிட்ட குடுத்து, இத எல்லாருக்கும் குடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் குடுக்கலாம்? நின் நயந்து உரையினருக்கும், நீ நயந்து உரையினருக்கும். உனக்கு விருப்பமானவங்களுக்கும், உன்னுடைய சொந்தக்காரவங்களுக்கும் சரி. உன்ன வந்து பார்த்து உன்ட்ட பொருள் குடுன்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் சரி. எல்லாருக்குமே குடுக்கலாம். அது மட்டும் இல்ல, பன்மான் பன்மான் கற்பின் நின் கிளை முதியோருக்கும். கிளை சொந்தக்காரவங்க. நம்முடைய உறவினராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குடுக்கலாம். கரும்பின் கடும்பசி தீர யாழனின். பசியோட வந்து சொல்றாங்க இல்லையா? உலகத்திலே எவ்ளோ பெரிய தர்மம் அது. ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நம்முடைய மணிமேகலை நமக்கு எடுத்து சொல்லுது. அப்படி கேட்கக்கூடியவங்களுக்கும் சரி.
இல்லைன்னு வந்து கேட்கக்கூடியவங்களுக்கும் நீ வந்து கொடுத்துற. நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும் இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது. இவங்களுக்கு தான் கொடுக்கணும்லாம் விதி கிடையாது. வேண்டுனவங்க, வேண்டாதவங்க யாராவது போறோம். ஏன்னா, போறவங்க வரவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க தான் நம்முடைய தமிழர்கள். வல்லாங்கு வாழ்ந்தும் எண்ணாது, நீயும் எல்லாருக்கும் கொடுமதி மனைகில ஓயே அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுமா. நம்ம வீடுகள்ல திண்ணை அப்படின்ற ஒரு வழக்கமே அப்படிதான் உருவாச்சு. திண்ணை இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். போறவங்க, வர்றவங்க, வழிப்போக்கர்களுக்கு அது சொல்றாங்க, அந்த உணவருந்தக்கூடிய வேளையில, உணவருந்தல் மட்டும் கிடையாது. இன்னைக்கு திருவிழா, ஊர் திருவிழாக்கள், இதெல்லாம் இந்த விழாக்கள்லாம் நடக்கும்போது, திண்ணையில யாருன்னே முகம் தெரியாதவங்க எல்லாம் உட்கார்ந்திருப்பாங்களாம். அவங்களுக்கு இவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள கொண்டு வந்து குடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க, அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த பெண். நம்ம விருந்தோம்பல் பண்பு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம பார்க்கலாம். எவ்வளவு ஒரு நல்ல பண்பு நம்ம சொன்னோம். கையெடுத்து கும்பிடணும் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றவங்கள. வந்து அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனத்த குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி, செம்புல தண்ணி மொத குடுப்பாங்க, இல்ல மோர் குடுப்பாங்க. தண்ணி தான் குடுப்பாங்க. அதுல சில அறிவியல் பூர்வமான தகவலும் நம்ம சொல்லலாம். நம்ம அத விட்டுருவோம். நம்முடைய பண்பாடு வந்தவங்களுக்கு தண்ணி குடுக்கணும். அதுக்கப்புறம் முக மலர்ச்சியோட அவங்கள சாப்பிட சொல்லணும். சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும். இது ஒரு பழக்கம் கிடையாது. இங் எ ஆனா நம்ம இன்னைக்கு சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் எப்படி இருந்தாலும் சரி, வறுமையிலும் செம்மையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தவங்க நம்முடைய முன்னோர்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மலாம் இன்னைக்கு நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா சொல்லுவாரு, அதாவது வீடுகள்ல ஒரு பெரிய இன்னைக்கு வந்து 1 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தண்ணி, 1 விசில் ஆஃப் பண்ணிரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனா அப்ப சொல்லுவாங்க, ரொம்பலாம் காலம் கிடையாது. ஒரு ஒரு 2 ஜெனரேஷன் எங்க தாத்தா காலகட்டத்துல சொல்லுவாரு எங்க அப்பா. பெரிய ஒரு அண்டால தான் சாப்பாடு பண்ணுவோம். வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டு தான் போணும். அப்படின்ற ஒரு வழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னு. வர்றவங்க, போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாருக்கும் வந்து குடுக்கணும். அந்த வழியா போறவங்களா இருந்தாலும் சரி சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்டு வந்து உணவு குடுக்கக்கூடிய வழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ ஏதோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சாப்பிடும்போது பகிர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கத்த இன்னைக்கு சொல்லிக் குடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர உபசரிச்சு, சாப்பாடு கொடுத்து எல்லாமே முகமலர்ச்சியோட குறிப்பா அதான். சாப்பிடுங்க அப்படின்னு சில பேர் தண்ணிய கொண்டு வந்து வைக்கிறதுலே செம்புல இருக்க பாதி தண்ணி கீழ போயிரும். அது கிடையாது. அது அல்ல. நம்முடைய நிஜம். நம்முடைய பண்பாடு. வந்தவங்கள சாப்பிட சொல்லணும். அந்த உணவு பரிமாறக்கூடிய முறை. முகமலர்ச்சியோட அதுதான் சொல்றாங்க. உணவு பரிமாறணும் அப்படின்னு. அப்படி விருந்தினர்கள் வந்து சாப்பிட்டு போகும்போதும், 7 அடி அவங்க கூட போயி, அவங்கள வழி அனுப்பக்கூடிய வழக்கம் இருந்திருக்குது. இரவு நேர உணவு அருந்துவதற்கு முன்னதா கதவ தொறஞ்சு முனை வரைக்கும் போய் பார்ப்பாங்களாம். யாராவது உணவு உண்ண வந்திருக்காங்களா? சாப்பிட வந்திருக்காங்களா? எல்லாமே நம்முடைய புறநானூற்றுல இருக்குது பாடல். நம்ம ஒவ்வொரு பாடலையும் வந்து நம்ம சொல்லிட்டே தான் நேரம் வேற குறைவாயிட்டே போகுது. அம்மையார் சொல்லிருவாங்க, சரஸ்வதி அம்மா. அதுக்கு முன்னதாக சில தகவல்கள நம்ம அப்படியே கோடிட்டு காட்டிட்டு நான் சொல்றேன். 7 அடி போயி அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் நம்முடைய பண்பாடு, அறம் சார்ந்த நிகழ்வுகள். மக்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் தலைவனா இருந்தாலும் சரி, தலைவியா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய எல்லா நிலைகள்லயும் அறச்செயல்கள பின்பற்றிட்டு வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா தேவையான ஒரு நிகழ்வு இது. அறம் அப்படின்றது. நம்ம அறம்னா போய் நெறைய இப்ப போய் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம ஏற்கனவே சொன்னது போல. எல்லாருக்கும் குடுக்கணும், பணம் குடுக்கணும். இன்னைக்கு சொல்றாங்க, தொந்தரவு பண்ணாம இருந்தாலே பெரிய அறம் அப்படின்னு. யாரையும் யாரையும் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே பெரிய அறம் அப்படின்னு. சரி அப்படி நான் இத தாண்டி கணியன் பூங்குன்றனர் நமக்கு சொன்னாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும் தணிதலும் அவற்றோர் அண்ணன். சாதலும்
புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு. எப்படிப்பட்ட வரிகள்! மாணவர்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு பாடல் அருமையான பாடல்மா அப்படின்னு வகுப்பறையில சொல்லும்போது, எல்லாரும் நம்முடைய உறவுகள் யாதும் முறை யாவரும் கேளிர். இந்த உணர்வு எல்லாருக்கும் எப்ப ஏற்படும்? எல்லாரும் நம்முடைய உறவு தான். இன்னைக்கு உறவினர்களே உறவு இல்ல, ஏன்னா நம்முடைய பணம் செய்யக்கூடிய கோலம் அப்படி அப்படின்லாம் நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம். இன்னைக்கு அதெல்லாம் தகர்த்து எறியக்கூடியதா இந்த வரிகள் அமைஞ்சிருக்குது. யாவரும் கேளீர், உறவினர்கள் தான். நமக்கு வரக்கூடிய தீமையும் நன்மையும் யாரோ கொடுத்து நமக்கு வரப்போறது கிடையாது. நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நம்மளே நமக்கு வச்சுக்கிற ஆப்பு அப்படின்னு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாரும் வழிய வந்து கொடுக்கறது இல்ல. நல்லா படிச்சோம்னா நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது. நல்ல கடினமா உழைச்சோம்னா அதுக்கேற்ற பலன் கிடைக்க போகுது. அதனால வரக்கூடிய இன்பமும் துன்பமும் அதேதான். நோதலும் தழிதலும் அவற்றோர் அண்ணா. சாதலும் பொதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே. நம்ம வாழ்ற வாழ்க்கையில இதுதான் எனக்கு மட்டும்தான் வந்து நான் வந்து மகிழ்ச்சியா மட்டும்தான் இருக்கேன், எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவும் முடியாது. இல்ல நான் ரொம்ப கவலையாதான் இருக்கேன், எனக்கு மகிழ்ச்சின்றதே வாழ்க்கையில இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அப்படிதான், எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முடிவில் இன்னாது என்றாலும் இளமே. ரெண்டும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் போல இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதை சிறப்பா வாழக்கூடியவங்க தான் மனிதர்கள். மின்னொடு பானம் தன் துளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் நீர் வழிப்படுவும் புனை போல் ஆறுயர். என்ன எப்படியா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை வந்து அந்த ஆத்துல நீர் போடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும். காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. நமக்கு ஒருத்தவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க, நல்லா ஒதுக்காங்க அப்படின்றதுக்காக பெரியோரை வியத்தலும் சிறியோரை இகழ்த. நம்மளை விட வலிமை குன்றியவர்கள்ட்ட போய் நம்முடைய வீரத்தை காட்டக்கூடாது. இலக்கியம் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குது பாத்தீங்களா? நம்மளா இருப்போம் எப்பயுமே. ஒருத்தவங்க அதை சொல்லுவாங்க, அவங்க இதை சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கையில நம்முடைய வலிமை அப்படின்றது எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்களுடைய வலிமையை பொறுத்து. அதுதானா இங்க சொல்றாங்க. வலிமை குன்றியவர்கள்ட்ட நம்முடைய வலிமையை காட்டக்கூடாது. அவங்கள்ட்ட நம்முடைய அந்த பணிவு அப்படின்றத காட்டி அவங்களை இன்னும் கொண்டுட்டு வரணும். பின்தங்கிய நிலையில ஒருத்தவங்க இருக்காங்க வாழ்க்கையில, அவங்கள்ட்ட போய் நம்முடைய வீரத்தை காட்டக்கூடாது. அவங்கள்ட்ட எவ்வளவு நம்ம பணிவு காட்ட முடியுமோ அந்த அளவு காட்டி அவங்களுடைய உயர்வுக்கும் நம்ம வழிகாட்டியா இருக்கணும். இதுதான் இலக்கியம், நம்முடைய இலக்கியம். ஏற்கனவே அந்த சொன்ன பாடல் மாதிரிதான் இந்த உலகம் இயங்குறது சில இந்த நல்ல பண்புகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறதுனாலதான், இந்த பண்புகள்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறதுனாலதான். அப்படி அது மட்டும் கிடையாது, இங்க சொல்றாங்க செய் நன்றி அறிதல் அப்படின்னு இருக்கிறதுல ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அதான். நிலம் புடை பெயர்வதாயினும் இங்க நமக்கு சொல்றாங்க, நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோருக்கு உய்தியில் என அறம் பாடின்றே. ஆமா, செஞ்ச நன்றிய மறக்காம இருக்கக்கூடியது இவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அந்த நன்றியை மறக்காம, அதாவது வள்ளுவர் சொன்னது போலதான், என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு. இங்க அததான் சொல்றாங்க, செய் நன்றி அறிதல் அப்படின்றது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதுக்கு எதிர்வினை உண்டு அப்படின்னு வேற நம்ம சொல்றோம். இதெல்லாம் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு. அதே போல நம்முடைய வள்ளல்களை பத்தி நம்ம சொல்றோம், கடைகளும் வள்ளல்கள்.
அவ்வளவு கோவமா பேசக்கூடியவங்க தான் நம்முடைய புலவர்கள்லாம். "எத்திசை செல்லினும் அத்திசை சூரே" அப்படின்ட்டு. அவ்வளவு வீரம் இருந்தாலும், அது விவேகத்தோட கூடிய வீரமா தான் இருக்கும். எந்த இடத்துல இத பேசணும் அப்படின்ற ஒரு நிலை அறிந்த புலவர்களாவும் இருந்திருக்காங்க. அந்த புலவர்கள அவ்வளோ கோவப்பட்டாலும் அவங்கள வந்து சாந்தப்படுத்தக்கூடியவர்களாவும் மன்னர்களும் இருந்திருக்காங்க. எல்லாம் அறிஞ்சதுதான். இங்க பார்த்தோம்னா, "ஒரு நாள் செல்லலம், இரு நாள் செல்லலம்." நம்ம விருந்தோம்பல் பண்பு சொன்னோம் அதுல. "நீ நேத்து தானே வந்த, வாங்குனா. திரும்ப என்ன? நேத்தான வந்து சாப்பிட்ட, திரும்ப என்ன இன்னைக்கு வேற வந்திருக்க?" அப்படின்லாம் சொல்லாம, நம்ம மன்னர்களுடைய இயல்பு எப்படி கொடை வள்ளல்களா இருந்திருக்காங்க. "ஒரு நாள் செல்லலும், இரு நாள் செல்லலும், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும், தலைநாள் போன்று விருப்பினன் மாதோ" அப்படின்னு. தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ. பல நாள் சென்று பலரோடு பயின்றிடும். பல நாள் பயின்று பலரோடு செல்லினும், தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அப்படின்னு. "நீ நேத்தனப்பா வந்த, நீ இன்னைக்கு போற, இல்ல நாளைக்கு போற, இல்ல தொடர்ந்து போயிட்டே இருக்க பரிசு வாங்க அரசர்ட்ட." அரசர் சொல்றாரு, "நேத்தான வந்த" அப்படின்னு இல்லாம, அந்த நாள் எப்படி விருப்பத்தோட வந்து பரிசு குடுத்தாரோ, அதே மாதிரி இன்முகத்தோட பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் வேற எங்கெங்கயோலாம் போயிட்டு இருக்குது. ஒரு ஒரு செய்தி வந்தது. முகநூல் பதிவு ஒண்ணு. பல்லடம் பக்கத்துல ஒரு நபர் வந்து ஒரு அறிவிப்பு குடுத்திருக்காரு வேலை வாய்ப்புக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்குது. ஆனா, மன அமைதி அதாவது பேச்சு துணைக்கு ஆள் இல்ல அப்படின்றதுக்காக, மாசத்துக்கு 6,000 குடுக்குறாங்களாம் வருமானம். அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கணும் இனிமையான குரல்ல. அது மட்டும் கிடையாது. சாப்பிடும்போது, பயணத்தின் போது, ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இப்படியெல்லாம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கணுமா, அந்த இனிமையான குரல்ல. இன்னைக்கு எத்தனையோ ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. செயற்கை நுண்ணறிவு. இப்படி ஒரு மனிதர் ஒரு விளம்பரம் குடுத்திருக்காங்க. நாடு எங்கு செல்கிறது? அப்படின்ற கேள்விக்குறிய விட்டுட்டு நாம, இந்த மாரியான சில அறச்செயல்கள், இது ஒரு பக்கம் தொழில் துறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு அது இதுன்னு வளர்ந்துட்டு போனாலும், மனிதம் அப்படின்றது எல்லா இடங்களும் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. அதனாலதான் மனிதர்கள் இயங்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்றோம். இப்படி நம்ம அறச்செயல்கள் நம்முடைய புறநானூற்று பகுதியில பார்த்துட்டே போலாம். "அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும்." ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? மக்களுடைய நிலைமை அறிந்து வரி வசூல் செய்யணும். மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குது? நல்ல திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம அந்த பதிவுக்குள்ள, அரசியல் பதிவுக்குள்ள ஆனாலும் வந்து ஒரு மன்னன் அப்படின்றவன், மக்களை கண் போல காக்கக்கூடியவன். நம்ம கம்ப ராமாயணத்துல தயரதனை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க. குடிமக்களை தன்னுடைய கண் இமையை காப்பது போல, கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கக்கூடியவனா தயரதன் இருக்காரு. கம்பராமாயணம் நமக்கு எடுத்து சொல்லுது. இது போல நாலடியார்ல இருந்து எத்தனையோ அறநூல்கள் நமக்கு விருந்தோம்பல்ல இருந்து நிறைய தகவல்களை நமக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு போறாங்க. "நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்" அப்படின்னு. ஆமா, நேரம் ஆயிடுச்சாமா? இல்ல இது சரிங்க. இடையில ஒரு பதிவு வந்திருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நல்ல விஷயம் சில நேரம் சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு இப்ப விடுமுறை சொல்லுங்கம்மா. 2 நிமிடங்கள் எடுத்துக்கோங்கம்மா. முடிச்சிருங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இன்னைக்கு விடுமுறையில குழந்தைகள் இருக்காங்க. அந்த விடுமுறை நாட்கள் போவதற்கு முன்னதா நம்ம சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளிக்கூடம் வச்சிருந்தா நல்லாத்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா, இங்க சொல்றோம். இப்படிப்பட்ட சில சூழல்கள் வருது நமக்கு. நம்முடைய குழந்தை நம்ம என்னதான் சொல்லிக்கிருவோம். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு. அம்மா கூட சொன்னாங்க அன்னைக்கு பதிவுல.
அதுவும் இப்படி கோடிட்டும் காட்டினாங்க. தம் மக்கள் நம்முடைய பிள்ளையா இருந்தா மட்டும்தான் அது. அடுத்த வீட்டு பிள்ளையாரெல்லாம் கிடையாது. வீட்ல விளையாண்டுட்டு இருக்குதுங்க. ஏதோ சாப்பாடு கொண்டுட்டு வந்தத கொட்டிட்டாங்க அப்படின்னா, உடனே ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு 30 வருஷம் முன்னாடியெல்லாம் நம்ம போனோம், பேக்ல பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வீடுகள்ல வந்து ஒரு 20 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது எல்லாம் பண்ணும், அதெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளைய பெத்துட்டு படுற பாடு. அதுவும் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு வந்து ஏதாவது பண்ணிருச்சுங்க வீடுகள்லன்னா கோவம் வந்துருது. அதான் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தன்னுடைய பிள்ளை பேசக்கூடிய அழகு மழலை சொல் தான். இங்க அப்படி நம்ம புறநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா நிலைகளிலும் மக்களா இருந்தாலும், புலவர்களா இருந்தாலும், அரசர்களா இருந்தாலும், அவங்களுடைய ஒவ்வொரு பண்புகளும் விருந்தோம்பல்ல இருந்து, கல்வியில இருந்து, அம்மா அன்னைக்கு கல்வி பதிவுகள வந்து கல்விய பற்றிய பதிவுகள்லாம் குடுத்தாங்க நெறையா. அதுவும் சொல்லலாம்னு வச்சிருந்தேன். ஆனா நமக்கு நேரமும் குறைவா இருக்குது. அ இன்னொரு முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, அந்த கல்வி பற்றிய தகவல நம்ம வந்து பார்க்கலாமா. அதுபோல இங்க விருந்தோம்பல்ல இருந்து அனைத்து பண்புகளையும் புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இங்க சில அறக்கருத்துக்கள். இந்த அறத்துக்கே நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அறு, அம் அப்படின்னு. அறுக்கக்கூடியது எதை? தீமைகளை வேரறுத்து நன்மைகளை நிலைநாட்டக்கூடியது. தீமை அப்படின்ற சொல்லுக்கே இடம் இல்லைங்க. நன்மைகளை நிலைநாட்டக்கூடிய அறக்கருத்துக்கள் முழுவதும் பொதிந்து கிடைக்கக்கூடியது நம்முடைய புறநானூற்று பதிவுகள். அதனால இதுல நம்ம பொன்முடியார் பாடல்ல இருந்து அனைத்து புலவர்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்றாங்க. நிறைவா ஒரு கருத்து நம்ம இப்ப கலித்தொகையில பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சிராமை அப்படின்னு. அதுபோல அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறைவெனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்க்குவல், புறை எனப்படுவது போற்றாரை பிரியாமை அப்படின்னு. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம பின்பற்றக்கூடிய சில ஒழுகலாறுகள், அதாவது சிறந்த பண்புகளினுடைய அடையாளமா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நம்முடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வளப்படுத்திக்கிறோம். நல்ல சிந்தனைகளை அறச்சிந்தனையை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமக்கும் நன்மை பயக்கணும், இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து நன்மை பயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா.